11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான காமர்ஸ் சப்ளிமெண்டரி எக்ஸாம் மண்டே உங்களுக்கு நடக்க போகுது. 8ஆம் தேதி நடக்க போகுது. என்கிட்ட ஆல்ரெடி பே பண்ணி இந்த மெட்டீரியல் வாங்கின ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை எப்படி படிச்சா, எந்தெந்த கேள்விகள் படிச்சா நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இல்ல மினிமம் பாஸ் ஆகலாம் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு லாஸ்ட் 2 டேஸ்க்கான டிப்ஸ் நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். இல்ல என்கிட்ட மெட்டீரியல் வாங்கல, மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் 8072021998 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இந்த மெட்டீரியலுக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட பே பண்ணி வாங்கினவங்களுக்கு தெரியும். 100 rupees பே பண்ணிட்டு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 33 சாப்டரோட ஒன் வேர்டும் இந்த PDF ஓட ஃபர்ஸ்ட் 10 பேஜ்ல கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணுங்க. காமர்ஸை பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 19 ஒன் வேர்ட் 1 or 2 மட்டும் தான் நமக்கு புக் இன்சைட்ல இருந்து கேட்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய 18 ஒன் வேர்ட் புக் பேக் தான் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் தரவு பண்ணீங்கன்னா மினிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 டேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 15க்கு மேல கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த 5 மார்க் கொஸ்டினுக்கு நேரா வந்துருங்க. இந்த 5 மார்க் கொஸ்டின் 2 டைப்பா பிரிச்சு கொடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேறுபடுத்துக கொஸ்டின் கொடுத்திருப்பேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்திருப்பேன். இந்த வேறுபடுத்துக கொஸ்டின்ல இருக்கக்கூடிய 9 கொஸ்டின் கப்பல் ரசீதிற்கும் கப்பல் வாடகை முறிவிற்கும் உள்ள வேறுபாடு, தொழில், சிறப்பு தொழில், வேலை வாய்ப்பு ஒரு ஒப்பீடு, இது எல்லாத்துலயுமே 5 பாயிண்ட். ஏன்னா அதுல நான் மேலேயே கொடுத்துட்டேன். அந்த கேள்வியில ஏதேனும் 5 அப்படிங்கறது அதுலயே மேல கொடுத்துறேன். கொஸ்டின்ல மேலேயே கொடுத்துறேன். ஏதேனும் 5 பாயிண்ட் எழுதினா போதும். உற்பத்தி தொழில், வணிகம் மற்றும் வியாபாரம் ஒரு ஒப்பீடு, உலகளாவிய வைப்பு ரசீதிற்கும் அமெரிக்க வைப்பு ரசீதுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. அடுத்து அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா மொத்தம் 9 கேள்வி இருக்கும். உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. இது எல்லாமே புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர் தான். செலுத்தும் சமநிலைக்கும் வாணிப சமநிலைக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அது எல்லா வேறுபடுத்துக கொஸ்டினுமே சைட்ல எந்தெந்த வருஷத்துல கேட்டிருக்காங்கன்றது கொடுத்திருப்பேன். ஒப்பந்தம் மற்றும் உடன்படிக்கைக்கு உள்ள வேறுபாடு. 8வது பாத்தீங்கன்னா நேரடி வரியையும் மறைமுக வரியையும் வேறுபடுத்துக. இந்த 8 கேள்வி 8 கொடுத்திருக்கேன். இந்த 8ஐயும் படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம்ல நீங்க 7 5 மார்க்ல குறைஞ்சது 2ல இருந்து 3 5 மார்க் நீங்க செப்பரேட்டாவே அட்டெண்ட் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் 12th எல்லாம் 2024ல பாத்தீங்கன்னா இந்த 9 கேள்வியில இருந்து 12thலயும் இதே மாதிரி வேறுபடுத்துவ கொஸ்டின் தான். அதுல 4 கேட்டிருந்தாங்க. எழுத வேண்டிய 4 5 மார்க்குக்கு, எழுத வேண்டிய 7 5 மார்க்குக்கு 4 5 மார்க் இந்த வேறுபடுத்துகவே கேட்டிருந்தாங்க. அதனால எக்ஸாம்ல நல்ல மார்க் எல்லாருமே நிறைய ஸ்டூடெண்ட் சென்டம் ஸ்கோர் பண்றதுக்கு அது வாய்ப்பா அமைஞ்சது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 8ஐயும் தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் வாங்க. வணிகத்தினுடைய பல்வேறு தடைகளை கூடுக. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த வருஷம் 2024லயே எதிர்பார்த்தோம், கேட்கல. ஆனா இந்த வருஷம் சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஆள்சார் தடை, இடைத்தடை, காலத்தடை, இடர் மற்றும் பொருள்கள் தரம் கெடாமல் இருக்க தடை, நட்ட இடர்பாட்டு தடை, அறிவுசார் தடை, பண்ட பரிமாற்று தடை, நிதி தடை. என்ன சார் இவ்வளவு பாயிண்ட் இருக்கே அப்படின்னா நீங்க எக்ஸாம்ல 5 பாயிண்ட் 5 மார்க் கொஸ்டின்னா 5 பாயிண்ட் எழுதுனா போதும். அடுத்தது பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. தொழிலின் ஏதேனும் 5 நோக்கங்களை விவரி. இது எல்லாமே உங்களுக்கு அடுத்த சிறுகுறிப்பு வரை. பகுப்பாய்வு உற்பத்தி தொழில், மரபுசார் உற்பத்தி தொழில், கட்டுமான தொழில். தனியார் வணிகத்தினுடைய சிறப்பியல்புகள் யாவை. செகண்ட் லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனியார் வணிகத்தின் சிறப்பியல்புகள் யாவை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஜூன் 19, செப்டம்பர் 2022, மே 2022. அடுத்ததா நமக்கு இப்ப நடந்து முடிஞ்ச 2024 5 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதனால நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுலயும் மினிமமா எதை படிச்சா போதும் அப்படிங்கறது அதுலயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெட் கலர்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். கொடுத்திருக்கதே இம்பார்ட்டன்ட் மட்டும்தான். இதை படிச்சா நீங்க மினிமம் பாஸ் அல்லது ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பிரைவேட்டா தான் எழுதுறேன், ஆனா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு இதுல இருக்கிற PDF எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். இது போக நீங்க செப்பரேட்டா பார்க்க வேண்டியது அப்படின்னா அந்த கம்பல்சரி கொஸ்டின் ஒருவேளை நமக்கு கொஸ்டின் நம்பர் 30யும் 40யும் நமக்கு புக் இன்சைட்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நமக்கு புக் பேக் கேட்டாங்கன்னா நீங்க தாராளமா ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். இப்ப நான் அந்த உலகளாவிய இந்த வேறுபடுத்துக கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றது ஆல்ரெடி ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த 9 கேள்வி 8 5 மார்க்கை தரவு பண்ணிட்டு இதுலயே நீங்க பாஸ் ஆயிடலாம். 1 வேர்ட் பிளஸ் இதுலயே பாஸ் ஆயிடலாம். ஏன்னா நீங்க 25 மார்க் எடுத்தா பாஸ் அப்படிங்கறனால. மற்றபடி பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த இன்டர்னல் மார்க் 10 மார்க் இல்ல அப்படிங்கறனால 2 மார்க் 3 மார்க் நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். 5 மார்க்ல பாத்தீங்கன்னா ஐவகை வருமான தலைப்புகளை வரிசைப்படுத்துக. ஒப்பந்த நிறைவேற்றத்தை யார் கோரலாம்? கப்பல் ரசீது என்றால் என்ன? கப்பல் வாடகை முறி என்றால் என்ன? வணிக தூதுவர் இடாப்பு என்றால் என்ன? உடன்படிக்கை என்றால் என்ன? முனைவு என்றால் என்ன? இந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்திருப்பேன். அது எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம 2 மார்க் கொஸ்டினுக்கு போயிடலாம்.
2 மார்க் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மெட்டீரியல் ஆல்ரெடி கைடு வச்சிருக்கீங்கன்னா அதுல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா என்கிட்ட மெட்டீரியல் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றேன். அடுத்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். அதையும் ஒரு தடவை அப்படி ஷோ பண்ணிடலாம். 46 வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கோமா. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன். 33 முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 மார்க் கொஸ்டின்ஸ். பண்டமாற்று முறை என்றால் என்ன, 2019லயும் 20லயும் கேட்டிருக்காங்க. நாளங்காடி என்றால் என்ன, அல்லங்காடி என்றால் என்ன? ஒன்றும் கிடையாது. பாண்டியர் ஆட்சி காலத்தில் விற்கும் இடத்தை அங்காடி என அழைத்தனர். பகலில் விற்பனை நடைபெறுவது நாளங்காடி, இரவில் விற்பனை நடைபெறுவது அல்லங்காடி. வணிகத்தை வரையறு. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டுருவாங்கன்றனால ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய 4மே கொடுத்துருக்கோம். அடுத்து கர்த்தா என்பவர் யார்? இந்து சட்டத்தின் 2 பிரிவுகள் யாவை? உறங்கும் கூட்டாளி யார்? கூட்டாண்மை கலைப்பு எத்தனை வகைப்படும்? பட்டய சாசன நிருமம் என்றால் என்ன? 2020ல கேட்கப்பட்ட கேள்வி. கடன் கூட்டுறவு விளக்குக. ராக்டல் முன்னோடிகள் என்பவர் யார்? மைய வங்கி பற்றி சுருக்கமாக விளக்குக. வெளிநாட்டு வங்கிகள் என்றால் என்ன? பற்று அட்டை என்றால் என்ன? கடன் அட்டை என்றால் என்ன? ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா நீங்க எந்த பப்ளிக் எக்ஸாம்னாலும் எதிர்பார்க்கலாம். புரியுங்களா? அது மாதிரி பண்டக காப்பகங்கள் 2 பணிகள் குறிப்பிடுக. மருத்துவ காப்பீடு என்றால் என்ன? அண்டர்லைன் பண்ணாம இருக்கேன், ஆனா மருத்துவ காப்பீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து கடன் பத்திரங்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. வைப்பு ரசீது என்றால் என்ன? உலகளாவிய வைப்பு ரசீது என்றால் என்ன? தரகர் என்பவர் யார்? மறு ஏற்றுமதி என்பதன் பொருள் யாது? அடுத்து இதை ஹைலைட் பண்ணாம இருக்கேன். இடைநிலையர் என்பவர் யாருங்கிறது ஹைலைட் பண்ணாம இருக்கும். அதையும் ஒரு 38ஆம் நம்பர் கொஸ்டின் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. உடன்படிக்கை என்றால் என்ன? சரக்கு மற்றும் சேவை வரி என்றால் என்ன? நீங்க மினிமம் பாஸ் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, மினிமம் பாஸ்க்கு ரெட் கலரை மட்டும் படிங்க. இல்ல நான் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்க எல்லா கொஸ்டினையும் படிச்சீங்கன்னா நீங்க அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்வியும் கேட்கலாம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 807-202-1998 அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஒரு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அது மாதிரி காமர்ஸ்க்கும் நம்ம கிட்ட மெட்டீரியல் இருக்கு, ஹிஸ்டரிக்கு மெட்டீரியல் இருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.